அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே சீமான் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்றதற்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்றத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்க நிலையில் கிட்டத்தட்ட 60% முடிந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரமே இருக்க நிலையில் இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாக மாறி இருக்கு. இது வரைக்கும் சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்த ஒருவருமே இந்த ஒரு இடத்தை தொடல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த எம்ஜிஆர் தான் விஜய் அப்படின்றது நிரூபிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்திலையும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கோபத்திலையும் பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. திமுகவை விஜய் அவர்கள் பின்னுக்கு தள்ளி இருந்தது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமாக பார்த்திருந்தாலும் ஒரு மாற்றம்னு நினைக்கக்கூடிய மக்கள் எதனால சீமானுக்கு வாய்ப்பு தரல அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீமானவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா என்னப்பா பண்ணிட போறாரு அப்படின்னு பல கேள்வி கேட்ட மக்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ்மா டிவி முன்னாடி சீமானவர்கள் நான் என்னென்ன விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு ஏஐ உதவியோட லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்த பிறகும் சீமானவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு தராம போனதற்கு முதல் முக்கிய காரணம் இந்த சினிமா மோகம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். திமுக விஜய் பின்னுக்கு தள்ளி இருக்காரு. ஆனா எந்த விஷயத்துல திமுகவுக்கு மாற்றா இருக்காரு அப்படின்னு மக்களிடம் கேள்வி கேட்டா கூட ஒரு மக்களுக்கு கூட இந்த ஒரு விஷயத்திற்கு பதில் தெரியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு தொகுதியில கூட நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா முன்னிலையில இல்ல அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளாக இருந்துட்டு இருக்கு. ஆனா சீமான் இது குறித்து கொஞ்சம் கூட வருந்தல அப்படின்றது தான் நம்ம அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே நேற்றைய தினமே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளை அழைச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. அவர் என்ன ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னா இது ஒரு தொங்கு சட்டசபையை தான் உருவாக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இதனால தான் சீமான ஒரு அரசியல் ஆசான், ஒரு அரசியல் முன்னோடின்னு சொல்றாங்களோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரி தான் நடக்க போகுது, தேர்தல் முடிவுகள் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே கணித்த சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா யார் ஆட்சியை பிடிச்சாலும் ரொம்ப காலம் இந்த ஆட்சி இருக்காது, இடைத்தேர்தல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம மீண்டும் களப்பணியில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சீமான் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி இருக்காரு. இதற்காக தான் வேலையை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. மக்களை எப்பவுமே குறை சொல்லாதீங்க அப்படின்னு சீமான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம அனைவருமே பார்த்திருப்போம். இதற்கு ஏற்ற வரை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துல தான் மக்கள் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. அப்படி விஜய ஆட்சி அமைச்சாலுமே அமைச்ச ஒரு மாசத்திலேயே நிச்சயமாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால நமக்கு சாதகமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதா சீமான் அவர்களுடைய இறுதி முடிவாகவும் இருந்துட்டு இருக்கு. 26 தேர்தல் அப்படின்றது இந்த அளவுக்கு புரட்டி போடும் அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருப்பதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் விஜய் அவர்கள் முன்னிலை வகிக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.